அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் 2024, 25, 26 இந்த காலகட்டங்களில் எப்படிலாம் நடந்துக்கணும், என்ன நடக்க போகுது, இது வெறும் சனியோடைய நிலையிலேருந்து ஏன் இந்த நிலை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சுலபமான ஒரு வழியில் செல்லக்கூடிய வாய்ப்பு. சுலபமான வழின்னா கடன் வாங்கி வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு ரிஸ்க் எடுக்கிறதோ, கடன் வாங்கி ரிஸ்க் எடுக்கிறதோ, சீட்டு கட்டி ரிஸ்க் எடுக்கிறதோ, நண்பர்கள்ட்ட நல்லா பழகிற நண்பர்கள்ட்ட வாங்கி அந்தமாரி விஷயங்கள் வேணான்றத ஒரு குறிப்பிட்டு நான் இதில் சொல்கிறேன். இதில் நெருப்பு ராசி, நெருப்பு லக்கணம், மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு சனி என்ன பண்ணுறாரு பாருங்கள். மேஷத்துக்கு 11 இருக்குது, பெரிய லாபங்களை அள்ளி கொடுத்துடும், கண்டிப்பாக கொடுக்கும். அது சுய ஜாதகத்தில் சனி வலு இழந்து இல்லை லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் பண்ணுவார். ஓகேங்களா, அந்த சப்ஜெக்ட் விட்ருங்க. சனி 11 இருக்கும்போது பாதகஸ்தானம், சரம் இல்லை பாதகஸ்தானம். சிம்மத்துக்கு கண்டகச்சனி, திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை தொந்தரவு கொடுக்குது. தனுசு இப்போ தான் விடுதலைன்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அப்போ கூட சனியோடைய 3ஆம் பார்வை குரு மேலே பார்த்து வீடு வாகன சொத்து அம்மாஸ்தானம் கொஞ்சம் இதெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்ருக்கு. அப்போ இந்த சனி பகவானுடைய கிரகம் மேஷத்துக்கு பாதகஸ்தானம், சிம்மத்துக்கு நண்பர்கள், திருமண வாழ்க்கை, 2வது குழந்தை பிரச்சனை, தனுசுக்கு அம்மாஸ்தானம், வீடு வாகன சொத்து சம்பந்தமான விஷயங்கள், மனசு இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ தனுசு ராசி, தனுசு லக்கணம், மனசு, அம்மாவுடைய மனசு தொந்தரவு கொடுக்குது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துது. சில விஷயங்கள் பாசிட்டிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், திருமண வாழ்க்கை, 2வது குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர், 2வது திருமண வாழ்க்கை ஏதாவது தேர்வு செய்ய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது அப்படியே கவனமாக இருக்கணும், என்ன பயமாக இருக்குது, பயப்படாதீங்க, தீர்வு உண்டு. ஓகேங்களா. இப்போ சனியோடைய 3ஆம் பார்வை எங்கே பார்க்குது, மேஷத்தில் தான் பார்க்குது. தூக்கத்தை எடுத்துகிட்டு இருக்குது, கால் பாதம் வலியை கொடுத்துட்ருக்கு, தந்தை ஸ்தானத்துக்கு தொந்தரவு கொடுக்குது. இது மேஷத்துக்கு. இது சிம்மத்துக்கு தந்தை ஸ்தானத்துக்கு தொந்தரவு கொடுக்குது, எல்லா வித பாக்கியத்தையும் அடையிறதுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்குது. இது தனுசுக்கு மனசுக்கு எடுத்து விடுது, தெளிவான முடிவு எடுக்க முடியல. ஸோ இது காமனாக இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை விழக்கூடிய இடம் சிம்மமனை. இது மேஷத்துக்கு மனசு ஸ்தானத்துக்கு எடுத்து விடுது, சிம்மத்துக்கு உடல்நிலையை பாதிப்பு கொடுக்குது, தனுசுக்கு தந்தை ஸ்தானத்தை தொந்தரவு கொடுக்குது. அடுத்தது 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வையை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு முதுகொலி தொந்தரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சிம்மத்துக்கு வீடு வாங்கணும், சொத்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, தனுசுக்கு தூக்கத்தை கெடுக்கிறது, சரி. இதோடைய நிலையில் ரொம்ப முக்கியமாக மனைவியிடம் கடுமையான நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, கணவரிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, தப்பான எண்ணங்கள், தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை, நகையை எடுத்துன்னு போய் அடமானம் வச்சு, பேங்கில் எடுத்து போய் அடமானம் வச்சு எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பணம் கேட்டாங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் அவங்க கொடுத்துடணும், கொடுக்கலன்னா கோச்சிப்பார், அவர் கோச்சிக்கிட்டோம், வருத்தப்படட்டும். நீங்கள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை போராட்டமான நிலையை கொடுத்து விடும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை வலைகளில் நீங்கள் சிக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். கணவர், மனைவி கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட க்ளோஸாக பழகணும் போதும் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சந்தேகன்ற ஒரு விஷயம் தனிமையில் ட்ராவல் பண்ண வைக்குது. தன்னுடைய மனைவி, தன் கணவர் வேற ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு வலி வேதனை அதிகமாக கொடுக்குது. வீட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில் வைக்கிது. எதிர்மறை வலைகளில் போய் சிக்கிக்கிட்டு இப்போதைக்கு
எல்லாமே அழகாக இருக்கும். இப்போதைக்கு எல்லாமே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒன்றொன்னா உங்களை விட்டு ஒன்றொன்னா இலகிட்டு போயிட்டே இருக்கும். அதில் அதிர்ஷ்டம், பணவரவு, உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நிலை, பல்வேறு விதமான முன்னேற்றங்கள், நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்திகள் அனைத்தையும் இழக்க வச்சு எதிர்மறை வலைகளை போய் சிக்க வைக்கும். பணத்தை கண்ணா பின்னான்னு செலவு பண்ண வைக்கும். பணத்தை கண்ணா பின்னான்னு உங்களை விட்டு விலகி போக வைக்கும். எதிர்மறை வலைகள், எதிர்மறை எண்ணத்துக்குள் உங்கள் எண்ணங்கள் சிதைக்கப்படும். எதிர்மறை மனிதர்கள் உங்களை மன வருத்தத்தையும் மன விராக்தியையும் ஏற்படுத்தி எதிர்மறை சக்தி உங்களை ஒரு உச்சபட்ச வலி வேதனையை கொடுத்துவிடும். இவை அனைத்தும் உங்களுக்கு பாதக நிலையில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்கள் மனைவியை வெறுப்பதோ, உங்கள் கணவரை வெறுப்பதோ, ரெண்டாவது திருமண வாழ்க்கை நோக்கி போக வேண்டும் என்று நினைப்பதோ, விவாகரத்து பெற வேண்டும் என்று நினைப்பதோ, இவை அனைத்தும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஏன் நான் இதை பண்ணுறேன்? உண்மையிலே மைனஸ் இருக்குன்னா பண்ணுறது வேறு, ஆனால் இதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்ற நோக்கத்துக்காக போகும்போது சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் வலிகளையும் வேதனையும் ஏற்படுத்தி எதிர்மறை வலையில் சிக்க வச்சு எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் பல்வேறு விதமான இன்னல்களை இன்னும் மேலும் மேலும் ஏற்படுத்துவார். நீங்கள் தவறு செய்யக்கூடாது. இப்போ இதிலிருந்து மீள்வதற்கான வழி என்ன என்று கேட்டால், குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிக்க வேண்டும். குலதெய்வத்தின் காலில் குலதெய்வத்திட்ட போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு, என் வாழ்நாளில் நான் செய்த தவறுகள் அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், கண்ணீர் விட்டு மனசுக்குள் அழுது கொள்ளுங்கள். அப்போது தான் இதுக்கு தீர்வு, முதல் தீர்வு. ரெண்டாவது, பூசாரி ஐயரை கேட்டு சாமியை சாந்தப்படுறதுக்கு என்ன பண்ணணும், உடை மற்ற விஷயங்களை வாங்கி கொடுங்கள். மூன்றாவது விஷயம், அமாவாசையில் சென்று தங்குங்கள். நாலாவது விஷயம், எந்த நடிகர்களையும் இழிவாக பேசாதீர்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மற்ற பெண்களை கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது தன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிப்படைய வைக்கும். சுக்கிரனுடைய நிலை எதிர்மறை வலையில் சிக்க வைக்கும். சனியின் 3ஆம் பார்வை குரு மீது விழுந்து குருவின் 7ஆம் பார்வை சுக்கிரன் மீது விழும். சனியுடைய 3ஆம் பார்வை குரு மேலேயும் குருவுடைய 7ஆம் பார்வை சுக்கிரனுடைய வீட்டில் விழும். அப்போ எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை திட்டுறோம், அவளே இவளே அப்படின்னு கெட்ட வார்த்தை வருது பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை உங்களை அறியாமல் பேச வைக்கும். பேச வைக்க சனி 3ஆம் பார்வை குரு 7ஆம் பார்வை சுக்கிரன் மீது விழும்போது செவ்வாயின் 10ஆம் பார்வை, சனியின் 10ஆம் பார்வை செவ்வாய் மீது விழும்போதும், செவ்வாய் ஆண் கிரகம், சுக்கிரன் பெண் கிரகம், அந்த வீட்டின் நிலையை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி தவறான விஷயத்துக்கு கொண்டு செல்லும். இது அனுபவ ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையாக பேசக்கூடாது, கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. எதிர்மறை விளைவுகள், எதிர்மறை எண்ணங்களுக்குள் நீங்கள் செல்லக்கூடாது. முடிந்தவரை மன்னித்து விடுங்கள். முடிந்தவரை அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நல்லதே நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களும் செயல்களும் உங்களை அறியாமல் இழுத்து செல்லும். அதற்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இறைவனிடம் உங்களை நீங்கள் ஒப்படைத்து கொள்ளுங்கள். ஒப்படைக்கும்போது நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நேர்மறையான நல்லவர்கள் உங்களுக்கு வாராகி அம்மன் காட்டுவார், மாரியம்மன் காட்டுவார், துர்க்கை அம்மன் காட்டுவார், விநாயகர் காட்டுவார், பிள்ளையார் காட்டுவார், விஷ்ணு பகவான் காட்டுவார், சிவன் உங்களுக்கு காட்டுவார், முருகர் உங்களுக்கு காட்டுவார். உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்வழிக்கு உங்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் நிலையும் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை மேலே மேலே மேலன்னு கொண்டு போகும். இந்த நாள் 3 வருடம் நெருக்கடி இருக்குமோ, வலிகள் வேதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குமோ, அப்படியெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டாம். அப்படியெல்லாம் நீங்கள் யோசனை செய்ய வேண்டாம். இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். சனி பகவான் நீதிமானாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவரிடம் சரண்டர் அடைந்துவிட்டு இனி எந்த சூழ்நிலையும் கெட்ட வார்த்தை பேசுவதோ, மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பதோ,
குறைவான விலைக்கு வாங்கிவிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று, அதாவது எல்லாமே நம்மளை அறியாமல் பேராசையின் வலைக்குள் சிக்கிக்கொள்ளும் போதுதான் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, கால் பகுதியை வலியை கொடுக்கிறது, வயிற்று வலி சம்பந்தமான தொந்தரவு ஏற்படுகிறது, மன ரீதியான வலிகளை கொடுக்குது, எதிர்மறை சிந்தனை, எதிர்மறை எண்ணங்கள், இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அகேன்ஸ்டாகவே ஏற்பட்டுருக்குன்னா இதற்கெல்லாம் தீர்வு முன்னோர்களை நீங்கள் வழிபட வேண்டும். முன்ஜென்ம கரும வினை தாக்கத்தை குறைப்பதற்கு எள்ளு கலந்த தயிர் சாதத்தை காகத்துக்கு வைப்பது என்பது மிக 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 உன்னதமான யோக பலன்களை செய்யும். கர்ம வினைகளை தாக்கத்தை குறைத்துவிடும். அடுத்தது மிக முக்கியமாக மேஷத்துக்கு செவ்வாய் என்னும்போது 4 கால் விளக்கு, சூரியன் சிம்மத்துக்கு சூரியன் என்னும்போது தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை மதிக்க வேண்டும். தனுசுக்கு குரு என்பது போது வியாழக்கிழமையில் சாம்பார் சாதம் அன்னதானம் செய்யலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் சிம்ம ராசிக்காரர்கள் அன்னதானம் செய்யலாம். சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இவங்க அன்னதானம் செய்யலாம். இதோடைய நிலை தாக்கங்கள் குறைத்து நேர்மறை சக்தியை உங்களுக்கு வலுப்படுத்தி உங்களுக்கு இதோடைய தாக்கத்தை முழுமையாக குறைச்சிடுவார். உங்களுக்கு 100% தண்டனை கொடுக்க வராரு. அப்போ அதை அப்படியே 90% குறைச்சி வெறும் 10% மட்டும் கொடுப்பார். அப்போ 90% குறைக்கிறதுக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, எதிர்மறை மனிதர்கள்ட்ட போய் கூடிக்கின்னு சினிமா பற்றி பேசுகிறது, ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவது, தன் மனைவியை கெட்ட வார்த்தையால் திட்டுவது, தன் கணவரை கெட்ட வார்த்தையால் திட்டுவது, தன் தாயை திட்டுவது, தன் உறவுகளை திட்டுவது, இது போன்ற செயலை செய்தால் 100% உங்களுக்கு வேலை செய்யும். இவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மனதளவில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்களை எதையும் செய்யாமல் அவர்களுக்கு அன்பு பாசத்தை நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் விடுதலை அடையலாம். இந்த தாக்கத்திலிருந்து விடுதலை அடையலாம். கூடுதலாக காகத்துக்கு சனிக்கிழமை எள்ளு கிடந்த தயிர் சாதத்தை வைத்துவிட்டு காகம் சாப்பிட்ட பிறகு வீட்டுக்கு வந்து சாப்பாடை போட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், எல்லாரும் அன்பாக இருக்கணும், எல்லாரும் பாசமாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ப்பா இறைவா. நான் போன ஜென்மத்தில் ஏதோ தவறு செஞ்சுட்டேன்ப்பா இறைவா, இனி அந்த சூழ்நிலையும் நான் செய்ய மாட்டேன், நல்லதே நினைப்பேன், நல்லதே நடக்கும் எனக்கு, நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இருக்கீங்கப்பான்ட்டு சரண்டர் அடைஞ்சிட்டா இதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். மீள்வதற்கான வாய்ப்பு வழி இறைவன் ஒரு தடவை தான் கொடுப்பார். அதுபோல் தான் இந்த காணொளி உங்களுக்காக இறைவன் உங்களிடம் சொல்ல வைக்கிறார். என்னிடம் நான் ஒரு கருவி, சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவ்வளோதான். இந்த ஆத்மா இந்த டைமில் இதை பேச வச்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு, இதை அவங்க செஞ்சால் தான் அவங்க விடுதலை அடைய முடியும். சனியுடைய கர்ம வினை ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. இதோடைய நிலை, இதோடைய செயல்கள் அனைத்திலிருந்து மீள்வதற்கு நல்ல எண்ணத்தை நான் விதைக்க தொடங்கிவிட்டேன். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் முக்கியமானது கலியுகத்துடைய கடைசி காலம். இந்த காலகட்டத்தில் காம உணர்வும் காம வெறியும் அதிக அளவில் ஏற்படக்கூடியது. குடிப்பழக்கம், போதை பழக்கம், பெண்களை இழிவாக நினைப்பது, ஆண்களை மட்டமாக நினைப்பது, எதிர்மறை மலைக்குள் சிக்குவது, இது மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். இது கிரகநிலைகள், ஹியூமன் நேச்சர் தான் லஸ்ட்டுன்றது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அது ஒரு லிமிட்டை தாண்டி செல்லும்போது தன் கணவருக்கு பதிலாக வேறொரு நபர் அப்படின்னு சொல்லும்போது, தன் மனைவிக்கு பதிலாக வேறொரு மனைவின்னு சொல்லும்போது அந்த இடத்துலேருந்து மன ரீதியான மனவேதனை, ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்கக்கூடிய நிலை எதிர்மறை வலைக்குள் சிக்க வைக்கும். நான் போன வீடியோவில் கூட இந்த மாதிரி டீப்பாக பேசலை, இதில் தான் டீப்பாக பேசுகிறேன். ஏன்னா இவங்களில் மேஷமும் சிம்மமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு கூட ஓரளவுக்கு சேஃப். நான் இந்த இடத்துல யாரையும் பயமுறுத்தலை, இங்கே அனுபவ ஜோதிடத்தை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான்லாம் 19 வருடம் வலி வேதனையை கடந்து நான் 7-8 வருடம் அனுபவ ஜோதிட ரீதியாக கற்றுக்கொண்டதை தான் காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். எனது நோக்கம் வேறு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது பகுதி 1, 2 அடுத்தது மிக விரைவில் வரும். இந்த சூட்சமம் பிடித்திருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் நன்கொடை அளிக்கலாம், எதுவும் கட்டாயமில்லை. விருப்பப்பட்டால்
நீங்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 3 வருடத்தில் 1 கோடி ரூபா பணம் சம்பாதிக்கலாம் தொழில் பயிற்சி கொடுக்கிறேன். இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தது போலவே திருமண வாழ்க்கை அமைவதற்கு நீங்கள் வாலண்டியர்கள் என்றால் அந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்புங்கள். உங்கள் தொழிலை விளம்பரம் செய்ய வேண்டும், அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். மிக முக்கியமாக என்னை விட உங்களுக்கு மிக சிறந்த ஜோதிடர் உங்கள் வீட்டு அருகே இருப்பார்கள். அவர்களிடம் சென்று பாருங்கள். அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நினைக்க வேண்டும். அவர்களிடம் பாட்டு கற்று தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரத்தை செய்யுங்கள். எளிமையான பரிகாரமே செய்யலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். மேலும் இந்த சேனல் புது சேனல் ஆதரவு தெரிவிப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள்.